Hello everyone, this is Prashant. Welcome to PNJ Family Vlogs. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கோட ரொட்டீன். ஸோ இன்றைக்கி எனக்கு நைட் 2 o'clock ஒர்க் முடிஞ்சு ஸோ ஐ காட் அப் அட் மார்னிங் 9. பிரஜுவை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறதுக்கு ரெடியாகி இப்போ தான் விட்டுட்டு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்ன ஜம்னா அடை தோசை செஞ்சுருக்காங்க. அது எப்படி செய்கிற? பச்சை பயிறு, சுண்டல், மில்லட், பட்டாணி அதெல்லாம் போட்டு அரைச்சி கருப்பு உளுந்து எல்லாம் ஓவர் நைட் சோக் பண்ணிக்கணும். சோக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நம்ம அதை கிரைண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சீரகம், பச்சை மிளகா, மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு உப்பு போட்டு அப்போவே கலக்கி சுட்டுடலாம். இதெல்லாம் போட்டு அரைச்சிடணும். இப்படி தான் காலையில் தினமும் ஹெல்த்தியாக சமைக்கிறேன் அப்படின்ட்டு சாப்பிடவே முடியாது. அடை தோசை வேறு என்னமோ செய்வேன் ஹெல்த்தின்னு சொல்லி மில்லட் பொங்கல். ஜமுனா மில்லட் பொங்கல், வரகரிசி பொங்கல் நல்லா தான் இருக்கும். நார்மலாக ஒரு தோசை கேட்டால் வராது. இந்த மாதிரி நார்மல் தோசை, ஒயிட் அரிசி தோசை வந்து ஒரு ஹெல்த்தும் இல்லை. வெறும் ரைஸ் மட்டும்தான் இருக்கிறது இல்லை. இதில் வந்து ஹெல்த் இருக்கா? அப்புறம் சரி, ஓகே. இந்த மாதிரி தான் என்னோடய வாழ்க்கை போயிட்டுருக்கு. டெய்லி மார்னிங் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜமுனா டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கா. அவள் வெயிட்டு குறைக்கிறேன்றதுக்காக நிறைய ஹெல்த் டிப்ஸ். இல்லை, அது வந்து ஒன்று மட்டும் சாப்பிட்டா வெயிட் லாஸ்க்கு யூஸ் ஆகும். நிறையா சாப்பிட்டோம் வெயிட் கெயினுக்கு வந்து அது ப்ரோட்டீன் தான், வேறு எதுவும் இல்லை. நிறையா சாப்பிட்டா வெயிட் கெயினுக்கு, கம்மியாக சாப்பிட்டா வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணிக்க வேண்டியது, அவ்வளோதான். ஓகே. ஸோ இதுதான் இந்த வீட்டில் நடக்கிற ஒரு கொடுமை. ஸோ ஹெல்த் முக்கியம்தான், பட் அதுக்காக இது கொஞ்சம் ரொம்ப இருக்குது. அடை இல்லை, ப்ரெசன்ட் எங்களுக்கு பேபி இருக்காங்க, 3 years ஓல்டு. ஓகேங்களா? அவங்க வந்து சுண்டல், பட்டாணிலாம் ஃபுல்லாக முழுசாக கொடுக்கும்போது சாப்பிட மாட்டேங்கிறாரு. இதே நான் கிரைண்ட் பண்ணி அடை தோசை மாதிரி போடும்போது ஈஸியாக சாப்பிட்றான். அவனுக்கு அது பிடிச்சிருக்கு. ஸோ நான் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். இவங்களை பற்றி யோசிக்காமல். எனக்கு என்னமோ தோசையில் ஏதோ மணல் உள்ளே போட்டு கடிக்கிற மாதிரியே ஒரு, ஏன்னா அது ராகி வந்து போட்டிருக்கோம், ராகியும் மில்லட் ரைஸும். ராகி இல்லாமல் ஒரு வாட்டி அரைப்பேன், ஒரு வாட்டி ராகியும் சேர்த்துருக்கேன். சரி, ஓகே. ஸோ அது மருந்து மாதிரி நினச்சி கஷ்டப்பட்டு சாப்பிட்ருக்கேன். ஏன்னா ஹெல்த் ரொம்ப முக்கியம். லைஃப்பில் எவ்வளோ காசு இருக்கோ இல்லையோ, நமக்கு ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருந்தால் நம்மளால் என்ன நினைக்கிறோமோ அது நம்மளால் செய்ய முடியும் அப்படின்றது என்னோடய பிலீஃப். ஸோ இப்போ தான் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு இப்போ பையனுக்கு ஸ்கூல் விடுற டைம் ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் 2 பேரும் கிளம்பிட்டோம். இப்போது 3 o'clock விட்டுருவாங்க. இப்போ டைம் 2:20. நாங்கள் ரெடி ஆகிட்ருக்கோம். ரெடி ஆகிட்டு வீட்டோட குட்டி கிங்கை கூப்பிட்டு வரலான்ட்டு போயிட்டுருக்கோம். இப்போது கிளம்பியாச்சு. போய் பையனை கூப்பிட்டு வரலான்னா ஜமுனாவுக்கு பசி எடுத்துருச்சு. நான் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் கட்டிக்கிட்டுக்கிறா. என்ன இது சாப்பிட்டுக்கிற? ரைஸு, வெண்டைக்காவா பாவக்காவா? அது வெண்டைக்காய். ஒரு 5 கரண்டி போட்டு ஃபுல் கட்டிக்கிட்டுக்கிறா. லைட்டாக சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி. ரைஸ் கொஞ்சம்னா 5 கரண்டி. இது வந்து 5 கரண்டி பாதி போயிடுச்சு உள்ள. சரி, ஓகே. இது சாப்பிட்டதுக்கப்புறம் கிளம்பி போய் பையனை கூப்பிட்டு வரோம். ஏன்னா நான் சீக்கிரம் காலையில் சாப்பிட்றேன், அதனால. அது வரைக்கும் வெஜ்ஜோ வீட்டுக்கு போகலாமா? ஏதாவது ஜூஸ் குடிக்கிறியா? என்ன ஜூஸ் வேணும்?
என்ன ஜூஸ் வேணும்? ஆப்பிளா, ஆரஞ்சா, பைனாப்பிளா? ஐயோ ஏதோ ஒன்றும் சொல்லு மேன். எல்லாமே மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்கிறியா? இன்னைக்கு இவிஎஸ் டெஸ்ட் வச்சாங்க பேபிக்கு. அதில் உன்னோட என்ன சாப்பிட்ற? என்ன இது என்னன்னு தெரியாம சாப்பிட்ற ஆளு தான். ரஜு நீ என்ன சாப்பிட்ற? முறுக்கு இந்தா. நல்லா இருக்கா? அது என்னன்னே தெரில, அதே சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்டு ஸ்வீட்டா? எனக்கு வேணாம். வீட்டுக்கு வந்துட்டாங்க. உனக்கு நீயே மரியாதை கொடுத்துக்கிறியா? இங்கே வாங்க, நீங்கள் வீட்டுக்குள்ள போகலாமா? வீட்டுக்கு போகலாமா? பழங்கள் பேபி கம். இப்படி காட்டுங்க தரேன். பிரஜன் கூப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வர வழியில் ஒரு சின்ன ஷாப்பிங் போகலான்னு பார்த்தா அதுக்கே 800 ரூபா செலவாயிடுச்சு. அதுக்கு காரணம் வந்து ஜமுனா தான். நான் என்ன காரணம்? நீ தான் டாய்ஸ் அது இதுன்னு எடுக்கலான்ட்டு. ரிமோட்டு ஜமுனா தொலைச்சிட்டா. டிவி ரிமோட் தொலைச்சு அது ஒரு டிவி பார்க்கறது இவங்களும் பிரஜன் தான். பாதி நேரம் செலவு வைக்கிறதே ஜமுனா தான். நான் வந்து 40 ரூபீஸ்க்கு ஒரு நெயில் பாலிஷ் மட்டும் தான் வாங்கினேன். ஓகே, சரி. வெளியே போனாலே செலவாயிடுது. ரஜு பா ஹாய் சொல்லிடு. என்ன வீடு? ஐயா ரொம்ப டென்ஷன் ஆகுறான்டா சாமி. ஓகே ஃபைன். என்னென்ன வாங்கலான்னு காமிக்கிறியா? நம்ம என்ன வாங்கணும்? ரிமோட்டு வேறு பவுன் கவரில் காட்டுறேன். டிவி ரிமோட்டு, அப்புறம் பொட்டு, நெயில் பாலிஷு, நல்ல கலர், அப்புறம் அவ்வளோதானா? ரைட்டு, சரி. ஓகே, இன்னைக்கு வீடியோவை முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.